நம்முடைய காணிக்கை காசெல்லாம் எப்படி போகுது பாருங்க. நீங்க போய் காணிக்கை கொடுக்குறீங்க, நம்ம போய் காலகாலமாக காணிக்கை கொடுக்கணும், கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க சொல்லிட்டாரு, சர்ச்சின்னு இருந்தால் காணிக்கை கொடுக்கணும், நம்ம தசமபாகம் கொடுக்கணும். அந்த விதவை வந்து 2 காசு போடும்போது கேசு கிறிஸ்து அவங்கள என்கரேஜ் பண்ணாரு, நீங்கள் அந்த விதவை தான் அதிகமாக போட்டாங்கன்னு. அதனால் நம்ம காணிக்கை போகிறது ரொம்ப முக்கியம், தசமபாகன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டிட சபையில் கொண்டு போய் காசுகளை கொட்டின்னு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன பிரச்சனையால் ஜான் ஜபராஜோட காசெல்லாம் வீணாக போச்சு. மக்கள் ஜான் ஜபராஜுக்கு கொடுத்த காணிக்கைகளால் வீணாக போச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சபையிலும் நடந்துங்குது. டிபிஎம் வந்து எந்த பிரச்சனையும் நடக்குதுங்க, அங்கே பண நஷ்டமே வரல, நம்ம கொடுக்குற காணிக்கை பல பில்டிங்காகவும் பல பேர் சாப்பிட்றதாகவும் போயிடுது அப்படின்னு நம்ம நினச்சினாலும், இப்போ நம்ம போடுற காசு பல பேர் சாப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க பெண்டிகாஸ்ட் வந்து வாரம் வாரம் சர்ச்சில் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாப்பாடு எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அப்படி வாரம் சண்டே கிளாஸ் பசங்களும் மொத்த பேர் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இப்படி அப்புறம் கன்வென்ஷன் வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் வச்சு அங்கே சாப்பாடு போட்டு மக்களை பராமரிப்பாங்க. என்ன இப்படி நம்முடைய காசு வீணா போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து இவ்வளோ காசு அங்கங்கே வீணா போகுது நம்ம காணிக்கை காசுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த வேலைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை. ஒரு